வணக்க மக்களை, விசுவாசிக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். நேற்று தினம் நான் இந்த சாட்சியை உங்களுக்கு காண்பித்திருந்தேன். அந்த சாட்சியினுடைய தொடர்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க. தேவன் அநீதியை விரும்பாதவர், அவர் நீதியானவரா இந்த இடத்துல இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலைகளை இந்த இடத்துல கடந்து போகிற ஒருவரா இந்த இடத்துல இருந்தாலும் கவனமாய் இந்த இடத்துல கவனியுங்கள். நீங்க கவனமா கவனிக்க வேண்டியது, யாருடைய வாயிலிருந்து நீங்கள் வார்த்தையை இந்த இடத்தில் கேட்கிறீர்கள், இது மிக முக்கியமானது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக நீங்கள் எப்படியா இந்த இடத்துல எடுத்துக்கொள்கிறீர்கள், இது இன்னும் முக்கியமானது. என பல நேரம் நீங்கள் கேட்கிற வார்த்தை உங்களுக்கு தேவையாய் இல்லாத ஒரு வார்த்தை, அது உங்களை காயப்படுத்துகிற வார்த்தை, உங்களை கஷ்டப்படுத்துகிற வார்த்தை. குறிப்பா மருத்துவர் அப்படியான வார்த்தை சொல்லும்போது உன்னுடைய குடும்பத்தா கொஞ்சம் கொஞ்சமா இறந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சில நாட்களில் இறக்க போகிறார்கள். மருத்துவரை நான் தவறாய் சொல்லவில்லை, மருத்துவம் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனா அப்படியான வார்த்தை உங்களுக்கு எப்படியான காயத்தில் இருக்கும்? அப்படியான வார்த்தை உங்களுக்கு எப்படியான ஒரு மனநிலையை இந்த உண்டாக்கும்? வலியையும் காயத்தையும் மிக மோசமான ரணத்தையும் ஏற்படுத்துகிற ஒன்றாகத்தான். ஆனா நீதியுள்ள பிதா நம் வாழ்க்கையிலே நீதியை சரி செய்கிறவராய், அவர் நமக்கான பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் மிக சரியாய் இந்த தாயா தேவனிடத்துல கொண்டு வந்த வழக்கு. நேற்று நீங்கள் பார்த்தீர்கள், எது மனுஷ ரீதியாய் முடியாது என்று இந்த சொன்னார்களோ அவர்கள் பார்த்தார்கள், இனி இது மனுஷ ரீதியா முடியாதா? அப்ப இந்த வழக்கை நான் தேவனிடத்துக்கு கொண்டு செல்வேன். தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து எனக்கான நீதியை நான் இந்த இடத்தில் கேட்பேன். ஆம், தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து எனக்கான நீதியை நான் இந்த இடத்தில் கேட்பேன். இதுதான் மிக சரியாய் அவர்களுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாய் இந்த இடத்தில் இருந்தது. தேவன் மாறாத தேவன். அவருடைய பதில் என்னவாக இருந்தது? நீங்களே இந்த சாட்சியிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தாயா தன்னுடைய பிள்ளைக்காய் பயன்படுத்தின விசுவாசம் பதில் அளித்ததா? இந்த பிள்ளை இன்று எப்படியான ஒருவராய் இந்த இருக்கிறார்? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என்னுடைய பையன் பிறந்து அவனுக்கு 4 மாசம் ஆன போது குழந்தைகள் நல மருத்துவர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார், இங்க பாருங்கம்மா, உங்களுடைய குழந்தைக்கு ஹைட்ரோசெஃபலஸ் என்கிற ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னார். ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்ற இந்த வியாதி என்னன்னு கண்டுபிடிங்க. இப்படிப்பட்ட வியாதி தான் உங்களுடைய பையனுக்கு இருக்கு. சிடி ஸ்கேன் எடுக்கும்பொழுது உங்களுடைய பையனுடைய மூளை அதில் தெரியல, முழுசா வெறும் கருப்பா தெரியுது. அது முழுசா கருப்பா தெரியுது ஏன்னா அங்கே ஃபுல்லா தண்ணி மட்டும்தான் இருக்கு. அவனால உட்கார முடியல, அவனால தவழ முடியல, அவன் அதிகமாக பின்னாடி சாஞ்சிருவான். ஒவ்வொரு முறை அவனுக்கு பால் கொடுக்கும்பொழுதும் அவனுடைய உடம்பு அதை ஏற்றுக்கல. அவனுடைய தலை ரொம்பவே பெருசாயிட்டே இருந்தது. நான் பீடத்துக்கு போனேன். நான் கூக்குரல் செய்தேன். தேவனிடத்துல நீதிக்காக கேட்டேன். மீண்டுமாக அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். சூழ்நிலை எல்லாமே ரொம்ப மோசமாக ஆகுறது போல இருந்தது. 3 முறை சொன்னாங்க ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு. அவனால் இயல்பாக இருக்க முடியாது, அவனுடைய சாப்பாடு செரிமானத்தில் அவனுக்கு பிரச்சனை இருக்கும். இவன் எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருப்பான்னா, இவனுக்கு ஸ்கூலில் நிறைய பிரச்சனை வரும். டாக்டர் என்ன செய்ய சொன்னாங்களோ எல்லாத்துக்குமே நான் கீழ்ப்படிந்தேன். ஆனால் தேவனிடத்துல நான் கூக்குரல் செய்தேன். எவ்வளவு காலம் நான் இங்கேயே தங்க போறேன்? நாங்கள் அதே விஷயத்தை மீண்டுமாக கேட்டு கேட்டு சலித்து போயிட்டோம். நான் யாரிடத்துல நீதி கேட்டு என்னுடைய நியாயம் விசாரிக்கப்படமோ அவரிடத்துல போனேன். அந்த நேரத்தில் தான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அது நான் கலந்துக்கிறது முதல் முறை கிடையாது. நான் உறுதியா இருந்தேன், தேவன் இந்த சூழ்நிலையை மாத்துவாரு, என்னுடைய வழக்கு நியாயம் விசாரிக்கப்படும். இங்க சூழ்நிலையின் கடைசி எழுத்த தேவன் தான் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். நாங்க பீடத்து மேல ஏறணும், எங்களுடைய குழந்தைய தேவனிடத்துல அர்ப்பணிப்போம். எங்க இருக்கா உங்களுடைய குழந்தை? என் பையன் அவன் இங்க இருக்கான். ஆமா, இவன் தான் என்னுடைய பையன். ஓ, இவர் தான் உங்க குழந்தையா? இவன் தான் என்னுடைய பையன். வாங்க இப்போ ஜான் விக்டர் கிட்ட கேட்கலாம், அவர் எப்படி இருக்காரு. இது எல்லாமே நடந்த பிற்பாடு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். வெகு காலமாக நாங்கள் காத்திருந்த அந்த நாள் கடைசியாக வந்தது. அவங்க இப்படிப்பட்ட வார்த்தையை என்கிட்ட சொன்னாங்க, அம்மா இங்கே பாருங்க,
ஜான் விக்டர் இனிமேலும் நாங்க இந்த இடத்துல வச்சுக்கிறது நியாயமா இருக்காது. ஏன்னா இப்ப நாங்க கடைசியா எடுத்த இந்த டெஸ்டுடைய ரிசல்ட் பார்க்கும்பொழுது அவன் தலையில இருந்த தண்ணி முற்றிலும் வற்றி போயிடுச்சு. ரொம்பவே சிறிய அளவு தான் இப்போ இருக்கு. எனவே நாங்க இப்ப ஜான் விக்டரை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஆனா இவருடைய மருத்துவ சம்பந்தப்பட்ட எந்தவித பதிவுமே எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க அழிக்க மாட்டோம். அவருக்கு எப்ப 18 வயசு ஆகுமோ அப்ப மீண்டுமாக நீங்க அவரை கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாத்தையும் எடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப எடுத்த டெஸ்ட் எல்லாத்தையும் நாங்க எடுத்துருவோம். நடுவுல எப்பயாவது பிரச்சனை ஏற்பட்டா உடனே வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்குள்ள நான் சொல்லிட்டு இருந்தேன், இனிமேலும் நாங்க ஒருபொழுதும் திரும்பி வரமாட்டோம். ஏன்னா எனக்குள்ளாக இந்த முழு உறுதி இருந்தது, என்னுடைய வழக்கு நியாயம் விசாரிக்கப்பட்டாச்சு. இதோட சேர்த்து அவருடைய ஸ்கூல் ரிப்போர்ட் நாங்க பார்க்கும்பொழுது, எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல அவர் படிக்கும்பொழுது முதல் வருஷம் அவங்க சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. நான் அந்த ரிப்போர்ட்டை ஸ்கூல்ல இருந்து கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த ரிப்போர்ட்காக நாங்க காத்துட்டு இருந்தோம். அது உண்மையாலே மாற்றப்பட்டதா இருந்தது. அவங்க எப்படியாக ரிப்போர்ட் வரும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த நிலையில அது இல்லை. அவருடைய ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது அந்த வயசுல ஒரு குழந்தைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுமோ அதை விட அதிகமாகவே ஜான் விக்டர் கிட்ட இருக்குன்ற ரிப்போர்ட் எங்களுக்கு வந்திருந்தது. அந்த பள்ளியில ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருந்தாங்க. அதுல எல்லா நேரமுமே அந்த பள்ளியில சிறந்த மாணவர்களுடைய போட்டோ வரும். அதுல எல்லாத்துலயுமே என்னுடைய பையனுடைய போட்டோ எப்பவுமே இருக்கும். அதுக்கு பிற்பாடு மேல் படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு அனுமதி கிடைச்சது. அந்த ஸ்கூல்ல சேரத்துக்காக ஆயிரக்கணக்கான பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா வெறும் 35 பேரை மட்டும்தான் அந்த ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாங்க. என்னுடைய பையனும் அதுல ஒருத்தனா இருந்தான். நாங்க எடுத்த முதல் ரிசல்ட்ல இருந்த அந்த குழந்தை இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல எதுவுமே பார்க்க முடியல, வெறும் கருப்பு கலர்ல இருக்கு, அவ்வளோதான். என் பையனுடைய மூளை எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணியா இருந்தது. இன்னைக்கு அவன் இங்க இருக்கான், ஆரோக்கியமா புத்திசாலித்தனமா நிறைய விஷயத்த தாண்டி வந்தான். நான் பார்த்த ஜான் விக்டர் உள்ள வரும்போது கையில் இந்த பொருள்லாம் கொண்டு வந்தார். என்னது இது ஜான் விக்டர்? இதை பார்க்குறவங்களுக்கு தயவு செய்து இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குற இந்த மெடல் எல்லாமே நான் ஒலிம்பிக்கில் ஜெயித்து வாங்கின மெடல். இந்த மெடல் எல்லாமே ஒன்று கணக்கில் வாங்கினேன், இன்னொன்று அறிவியல், இன்னொன்று போர்ச்சுகீஸ் மொழியில். இந்த எல்லா ஒலிம்பிக்கில் கலந்து நான் அதுக்காக வாங்கின மெடல் தான் இது எல்லாமே. இந்த எல்லா மெடல்களும் நான் வருடங்களாக ஜெயித்து வாங்கின மெடல். இதில் மிக சிறப்பான ஒரு மெடல் இதுதான். நீங்கள் பார்க்குற இந்த மெடல் தான். சரியா, இந்த மெடல் நான் சீனாவில் ஜெயித்து வாங்கின மெடல். இது சரியா நான் 2019 இது ஜெயித்து வாங்கினேன். நான் இருந்த அந்த குழு மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இங்கேருந்து சீனா நாட்டுக்கு சென்று பிரேசில் நாட்டை அடையாளப்படுத்துகிற மாதிரி போனேன். ஆனால் இது கூட பீடத்தினுடைய கனி தான். ஏன்னா நான் இதை செய்யும் போது கூட நான் பொருத்தனையே செய்தேன். பிற்பாடு இதை பெற்றுக்கொண்டு நான் எங்கே வரணும்னு நினச்சனோ அங்கே வந்தேன். உங்கள் கையில் கொண்டு வந்த வெள்ளை துணி அது என்ன? இது கூட நான் பீடத்திலேருந்து பெற்றுக்கொண்ட ஒரு கனி தான். இங்கே பார்க்குற இந்த வெள்ளை துணியை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை நிபுணராக அதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன். இந்த துணியை அதுக்காக தான் நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் எதில் தலை சிறந்தவர் ஆகணும்னு விரும்புகிறீங்க? கண்டிப்பாக நிச்சயமாக நான் அறுவை சிகிச்சையில் தான் தலை சிறந்தவன் ஆகணும்னு விரும்புகிறேன். என் முழு விருப்பத்தையும் வைக்கிறேன், என் முழு சிந்தனையும், என்னுடைய முழு பலத்தையும். ஏன்னா நான் கண்டிப்பாக நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்கிற ஒருவனாக மாறணும்னு என்னுடைய விருப்பம். என் பையன் டாக்டருக்கு படிக்கிறான். இது எல்லாமே சரி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் பையனால் படிக்க முடியாது, உங்கள் பையனால் நடக்க முடியாது. வெறும் ஒரு மருத்துவர் கிடையாது, எல்லா மருத்துவரையும் தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்னுடைய பையன் ஜான் விக்டர் அறுவை சிகிச்சையை செய்கிற எல்லா படிப்பும் படிச்சுட்டு இருக்கான். சந்தோஷமாக இருக்கு. தேவன் இவர் வாழ்க்கையில நிறைவேற்றுறதை நாங்க பார்க்குறோம். என்னுடைய பையனுக்காக நாங்க பார்த்த எல்லா டாக்டருமே நான் போய் மீண்டுமாக சந்தித்தேன். எல்லா விஷயத்தை குறித்து நாங்க பேசணும். இன்னைக்கு அவர் படிச்சுட்டு இருக்காரு. தேவனால பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு கருவியாக எந்த தாயார்கள்லாம் என்ன போல முன்னாடி கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய. நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுடைய ஆசிரியர் இது எல்லாத்தையும் அவங்க கேட்கும் போது, இல்லை நீங்கள் சொல்லும் போது இதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதை பற்றி நான் அவங்கக்கிட்ட முன்னாடி பேசியிருந்தேன். அப்போது அவங்க இதை பற்றி நம்பலை. இதை உண்மையாகவே அவங்க நம்பலை. நான் நிறைய முறை இந்த மாதிரி எனக்குள்ளே கேள்வி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி அவங்ககிட்ட கூட ஒரு முறை கேள்வி கேட்டேன். இந்த மாதிரி ஒரு நோயோட ஒரு குறையோட ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஏதாவது ஒரு சிகிச்சை பண்ணியோ அந்த குழந்தையை குணமாக்க முடியுமா? இல்லை ஏதாவது மருந்துகள் உண்டா? சொல்லுவாங்க, இல்லை கண்டிப்பாக இதுக்கு சிகிச்சை பண்ணி குணமாக்கப்பட முடியாது. உங்ககிட்ட கேட்பேன், இது முடியாதா? உண்மையாகவே சொல்லுவாங்க, இல்லை முடியாது. அப்போ நான் அவங்ககிட்ட பார்த்து சொல்லுவேன், இல்லை இது நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு, நான் மாறினேன், நான் வித்தியாசமானேன். என் கூட படித்தவங்க அந்த டீச்சர் கூட நம்பலை. அவங்க நம்பலை. என்னுடைய ரிப்போர்ட்டை கொண்டு வர சொன்னாங்க. நான் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காமிச்சேன். குணமாயிட்டியா? ஆமாம், நான் குணமாயிட்டேன். இதோ இங்க இருக்கு, இதோ இங்க இருக்கு. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா
ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு 18 வயசு ஆகும்போது மீண்டுமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போகணும். அவருடைய மூளையில எல்லாமே சரியா இருக்கிறதுக்கான சிடி ஸ்கேனுடைய ரிசல்ட் இங்க இருக்கு. ஜான் பீட்டர், நீங்கள் வாங்கினதுலேயே உங்களுக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய ஒரு பரிசு, மிகப்பெரிய ஒரு மெடல்னா அது என்னது? என்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த மெடல்லையே ஒரு மெடல் என்னன்னா, இங்கே இருக்கிற எந்த மெடலும் அது கிடையாது. என்னுடைய சிறந்த மெடலே நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவை மட்டும்தான். அவர்தான் என்னுடைய சிறந்த மெடல், என்னுடைய சிறந்த பரிசு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மெடலையும் சேர்த்து பரிசுத்தாவியோட ஒப்பிட முடியும்னா இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எந்த மெடலும் கூட என்னுடைய பரிசுத்தாவிக்கு ஒரு ஒப்பீடாக மாறாது. அவர் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இதை கூட செஞ்சிருக்க முடியாது. எண்ணிக்கையில் அடங்காம பல மடங்கு அதிகமா கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை. என் பையன் காலேஜ்க்கு போவான், இப்படி மெடல் வாங்குவான், நான் யோசிச்சதே இல்லை. எப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அந்த வார்த்தையை நான் நம்பணும். யார் வாக்களித்தாரோ அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார்ன்றதை நான் நம்பணும். நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அவர்தான் உண்மையான நீதிபதியா இருக்காருன்னு அப்பதான் எல்லாமே மாறுச்சு. நான் மருத்துவர் மேலேயே முழுசா நோக்கமா இருக்கிறது நிறுத்தினேன். நேர்மையான நீதிபதியா இருக்க தேவனிடத்துக்கு திரும்பினேன். நான் ஜான் விக்டருடைய அம்மா என்னெல்லாம் கஷ்டப்பட்டுமோ இது எல்லாத்துக்குமே ஒரு பலனா ஜான் விக்டர் செய்யக்கூடிய காரியமாக இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு சொல்ல வார்த்தை இல்லை. நான் உன்னை மிகவும் அன்பு செய்கிறேன் அம்மா. நான் உன்னை நேசிக்கிறேன். மிக சரியாக மக்களே, நீ சாட்சியை பார்த்தீங்க. தேவன் நீதியுள்ள பிதாவா? அவர் அநீதியை ஒரு பொழுதும் விதத்தில் விரும்புகிறது இல்லையே. தேவன் நீதியை சரி செய்கிற தேவனா இந்த இடத்துல இருக்கிறார். இதுதான் இந்த தாயாருக்கு தேவன் செய்தது. தேவன் இங்கு மாறாத தேவனா இந்த இடத்துல இருக்கிறார். அவர் காரியங்களை அநீதியானவா இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவர் மௌனமா இருப்பதில்லை. ஆனா சில நேரம் நீங்க சொல்றீங்க, ஏன் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே மௌனமானவரா இந்த இடத்துல இருக்கிறார்? ஏன்னா வழக்கு தேவனிடத்துல கொண்டு செல்லப்படல. இந்த தாயார் தன்னுடைய சூழ்நிலையை இந்த இடத்துல பார்த்தபோது, மருத்துவர் இடத்துல இருந்து அப்படியான வழிகள் இந்த இடத்துல பார்த்தபோது அவர் சொன்னார், இனி மருத்துவர்களால் எதுவும் செய்யப்பட முடியாதா? பிரச்சனையானது கிடையாது. நான் இந்த வழக்கை தேவனிடத்திற்கு கொண்டு செல்வேன். இந்த சூழ்நிலையானதை தேவனுடைய கைகளிலே நான் இடத்தில் அர்ப்பணிப்பேன். அதனுடைய பலன் இன்று இந்த நபர் குணமடைந்தது மட்டுமல்ல, இவர் எத்தனை பதக்கங்களை, எவ்வளவு அறிவாளியாய் திறமைசாலியாய் இந்த இடத்தில் இருக்கிறார். என மக்கள் வழக்கமா சொன்னாங்க, இவர் உயிர் பிழைத்தாலும் இந்த இடத்தில் இவர் நிச்சயமாக பல குறைபாடுகள் உள்ளவராக இருப்பார். ஆனா இன்னைக்கு குறைபாடுகள் இல்லை, தேவனுடைய சாட்சியாய் இவர் வாழ்க்கையை இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே மக்களே, உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையினுடைய வழிகள் எதுவாக இருந்தாலும் அது நீதியானதாய் இந்த இடத்துல மாற்ற தேவனுக்கும் நீதியானவராய் நீங்கள் வரும் பொழுது தேவன் உதவி செய்கிற தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா அவர் மாறாத தேவன் தானே. நீங்க இன்னொரு அருமையான சாட்சியத்துல பார்க்க போறீங்க. இந்த நபர் எப்படியாக தன் வாழ்க்கையில இந்த இடத்துல கடந்து போய் கொண்டிருந்த பல அநீதிகளை தேவனுக்கிட்ட இந்த இடத்துல நீதியை கேட்டபொழுது அவர் வாழ்க்கையின் ஒரு பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் எப்படியாக நீதியானது இந்த இடத்தை செய்றார். அதை நீங்க பார்க்கிறதுக்கு முன்பாக இந்த வார்த்தையானது இந்த இடத்துல கவனிங்க. இந்த வார்த்தை இந்த இடத்துல மிக பலனானது. ரோமர் 12:19 சொல்லப்பட்டது போல, பிரியமானவர்களின் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடாமல் இருங்கள். நீங்க உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை குறித்து சலித்தவராய் அல்லது கோபம் அடைந்தவராய் இருக்கலாம். அது ஒரு நபர் மீதாக கூட இருக்கலாம். அந்த நபர் மீது நீங்க கோபத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில ஒரு அநீதி இந்த திணிக்கப்பட்டிருந்தா அந்த அநீதிக்கு தேவன் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். என பழி வாங்குதல் உங்களுடைய வேலையானதல்ல, அது தேவனுடைய. எனவேதான் ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இலவச ஆலோசனைகளுக்கு, ஜெபங்களுக்கு, தேவனுடைய வழி நடத்துதலுக்கு எங்களோடு கூட இந்த இடத்தில் பேசு. ஏன் நேரடிய ஆலயத்துக்கு வரவும் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டதா இருக்கிறது. மக்களை கவனியுங்கள். தேவன் மாறாதவரா இருக்கார். அவருடைய நீதி உங்கள் வாழ்க்கையின் மீது சரி செய்யப்படும். நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தால். ஆம், இந்த நபருடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி அனுமதி கேட்டார், இந்த அனுமதி இந்த இடத்தில் பெற்றவராய் அவர் எப்படியாகும் இவருடைய வாழ்க்கைக்குள் வேலை செய்தார். இந்த சாட்சியை பாருங்க, பிற்பாடு நாம் ஒன்றிணைந்திருக்கலாம்.
வணக்கம். என் பேர் ஷீலா. நான் பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். திருமணத்தின் மூலமா தான் இந்த ஆலயத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அ ஏன்னா, எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நான் வேற சர்ச்சுக்கு போயிட்டுருந்தேன். மத ரீதியான ஒரு நபரா இருந்தேன். எனக்கு 22 வயது ஆகும்போது என்னுடைய அப்பா இறந்துட்டாரு. அ எனக்கு எல்லாமே அப்பாங்கிறது தான். அப்பா, பொண்ணு அவரு கூடயே இருப்பேன். எல்லாமே எனக்கு சிறந்ததா என்னுடைய அப்பா பண்ணுவாரு. திடீர்னு அவருடைய இழப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் அவர் இறந்து எங்க வீட்டு பின்னாடி தான் கல்லறை இருக்கும். நான் கல்லறையில படுத்து தூங்குவேன். எனக்கு அது வீடு மாதிரி அவர் மேல படுத்திருக்கிற மாரி ஃபீலா இருக்கும். எனக்கு அதுலேருந்து வர முடியல. அப்போ எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. திருமணம் இதுக்கானது எல்லாமே பார்க்கும்போது, அ திடீர்னு எனக்குள்ள ஒரு பயம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை துணை எப்படி இருக்குங்கிறது. எனக்கு அப்பா இருந்தா சிறந்ததா பண்ணியிருப்பாரே! ஆ இப்ப அப்பா இல்லையே! உறவினர்கள் பண்ணி வைக்கிறது அப்படி இருக்குமாங்கிற ஒரு பயம் எனக்குள்ள. நான் அப்ப முடிவு பண்ணேன். அ நான் முழங்கால் போட்டு தேவன்ட்ட கேட்பேன். தேவனே! எனக்கு எனக்கு அப்பா இல்ல. உலக ரீதியா அப்பா இல்ல. ஆனா இப்போ நீ தான் என்னுடைய அப்பா. நீங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளோ சிறந்தத குடுப்பீங்க. உங்க பொண்ணு மேரேஜ நீங்க நடத்துங்க சிறந்ததா. எனக்கு எது செட் ஆகும், எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் உமக்கு கீழ்ப்படிவேன் ஏசப்பா. நீங்க அது எந்த சர்ச்சா பரவால்ல. நான் அங்க உமக்கு உண்மையா இருப்பேன். அவரோட போவேன். எனக்கு அது கடினமா இருந்தாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் தேவன்கிட்ட. தேவன் எனக்கு சிறந்த கணவரை குடுத்தாரு. அதன் மூலமா தான் நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். அவர் அசிஸ்டன்ட் இந்த சர்ச்சோட. அப்படிதான் நான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்ததே. 2வது எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னா, நான் கேட்டிருந்தது திருமணமாகி 3 மந்த்ஸ் கன்சீவா இருந்தேன். அந்த ஸ்டேஜ்ல திடீர்னு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ எனக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இம்மீடியட்டா ஸ்கேன் எடுத்துட்டு சொல்றாங்க, இது 3 மந்த்ஸ்க்கான குரோத்தே கிடையாது. அந்த அதுக்கான குரோத்தே வரல. இது ஒரு வேளை இன்ஜெக்ஷன் பண்ணி ஏதாச்சும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாலும், இது பொறந்துச்சுன்னா ஏதோ குறையா வந்துரும். இல்ல உனக்கும் அது நல்லது கிடையாது அப்படிங்கிறத டாக்டர் சொன்னாங்க. என்னால அத ஏத்துக்க முடியல. அது நான் முடியாதுங்கிறத சொல்லிட்டு கிளம்புறேன். டாக்டர் சொன்னாங்க, "இது இருந்துச்சுன்னா நீ சிவியர் பெயின்ல ஹாஸ்பிட்டல் வருவீங்க. இது வேணான்ட்டு." இல்ல பரவால்ல. நல்லா தான் இருக்குங்கிறதோட நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா சிவியர் பெயின்ல நானே என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன். அது என் கண்ணாலயே நான் பார்த்தேன். அதோட குரோத் எல்லாமே என் கையிலேயே எடுத்து குடுத்தாங்க. "எப்படி இருக்கு பாரு. 3 மந்த்ஸ்ல எப்படி இருக்கணும் ஒரு பேபி ஆனா அது பாருங்கன்ட்டு." என் கையிலேயே நான் எடுத்து அத பார்த்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆ ஆனா எனக்கு அது ரொம்ப வலியா இருந்துச்சு பெயினா. அவர் என்னுடைய கணவர் முந்தின நாள் ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அவர் எனக்கு சொல்றாரு மறுநாளைக்கு, "நீ இதுலேருந்து வெளிய வா. ஃபீல் பண்ணாத. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போயிருந்த இடத்துல ஒரு பெரிய பொண்ணே அந்த மனவளர்ச்சி இல்லாம அம்மா பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். வலி, வேதனையா இருக்கும். தேவன் உன் வாழ்க்கையில அந்த அநீதி நடக்க விரும்பல அவரு. உனக்கு நீதி செய்யணும்னு தான் விரும்புறாரு. கவலைப்படாத. கண்டிப்பா பெஸ்ட்டா குடுப்பாரு ஏசப்பான்ட்டு." அதுலேருந்து நான் வெளிய வந்தேன். எனக்கு 2 வருஷமா குழந்தை இல்லன்னதும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டிஎல்சிங்கிற ப்ரொசீஜர் பண்ணா மட்டும் தான் உங்களால கன்சீவ் ஆக முடியுங்கிறத சொல்றாங்க. வீட்ல ஃபேமிலி எல்லாம் பண்ணிருங்கங்கிறத சொல்ட்டாங்க. டிஎல்சி பண்ணிருங்க. ஆனா எனக்கு அதுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஒன் சைட் போயிட்டுருக்கு. அப்போ சர்ச்ல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்துச்சு. அதுல நான் கலந்துக்கிட்டேன். ஒரு சைட்ல எனக்கு பிளட் டெஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கான ப்ரொசீஜர் போயிட்டே இருக்குது. நான் ஒரு சைட்ல தேவனே, இந்த டிஎல்சி ப்ரொசீஜர் பண்ண நீங்க அனுமதிக்க கூடாது. என் உடம்புல எந்த கத்தியும் வைக்கக்கூடாது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம இயற்கையாவே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஏசப்பா. அதான் என்னுடைய வழக்குங்கிறத நான் தீர்மானிச்சேன். அப்போ அங்க போய் 2 மாதம் தான் ஆகுது வேலைக்கு போய். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி முழுசாவே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். 2வது மாசம் சம்பளம் ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கக்கூடாது. இது என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கானது வாங்கணுன்ட்டு லிஸ்ட்டு போட்டே வச்சிருந்தேன் நானு. முடிவு பண்ணேன். இந்த முழு சம்பளத்தையும் நான் பீடத்துல அர்ப்பணிக்கணும். எந்த ஒரு செலவும் இல்லாம அந்த சர்ஜரிக்கே இவ்வளோ அமௌண்ட் ஆகலாம். ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த செலவும் இல்லாம நார்மலா நான் கன்சீவ் ஆகணும்ங்கிறத சொன்னேன். ஆனா நான் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். டிஎல்சிக்கான ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் சொல்றாரு, "உனக்கு எந்த டைம் சொல்றாங்களோ சொல்லு, நான் வந்துடுறேன்ட்டு பெர்மிஷன்ல."
அப்போ வந்து நான் வந்து அங்கே இருந்தும் தேவன்ட்ட கேட்குறேன், இதை அனுமதிக்காதீங்க தேவனேன்ட்டு. அப்போ வந்து திடீர்னு வந்து டாக்டர் கால் பண்ணி சொல்கிறாங்க, உங்களுக்கான ரூம் ரெடி ஆகலை ஷீலா, திடீர்னு இன்னொரு பேஷண்ட் வந்துட்டாங்க டெலிவரி, ஸோ உங்களால் இன்னைக்கு பண்ண முடியாது, இன்னொரு நாள் மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அது தடைப்பட்டுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படியே. அதே மாதம் நான் பீடத்தில் ஏறிட்டு என்னுடைய முழு இதையும் நான் அர்ப்பணித்தேன். எனக்கான பதில் அதே மாதம் கிடைச்சிருச்சு. அதே வந்து அதே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணிட்டு நான் ப்ரெக்னென்ட்ன்றாங்க. 2வது சந்தோஷம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்கு இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. அவ்வளோ ஆசீர்வாதமா 2 குழந்தைங்கள தேவன் குடுத்துருக்காரு. இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு கிடைச்சுச்சு. ஆனாலும் எனக்குள்ள வந்து சந்தோஷமே இல்ல. இதெல்லாமே கொஞ்ச நேரம் தான். இருக்கிற இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கணவர், நல்ல குழந்தைங்க எல்லாமே பிளெஸ்டா இருக்கு. ஆனா எனக்குள்ள வந்து நான் லோன்லியா ரொம்ப பயப்படுறேன், அழுறேன், சோகமா இருக்கிறேன். அப்பா இல்ல. பழையதையே நான் சந்தோஷத்த திரும்பி பார்க்காம இல்லாததையே யோசிச்சு யோசிச்சு அழுறேன் எனக்குள்ள. அப்போ வந்து 9 வருஷம் ஆகுது திருமணமாகி. இந்த ஆலயத்துக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு சண்டே மீட்டிங்ல பாஸ்டர் பேசுறாங்க. மீட்டிங்ல இந்த நீங்க வந்து பரிசுத்தாவி இல்லாம இந்த ஆலயத்துல நீங்க எத்தனை வருஷம் வேணா வரலாம், இருக்கலாம். ஆனா அவருடைய ஆவி இல்லாம இருக்கிறது வேஸ்ட். நீங்க இருக்கிறது சும்மா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி. அதுக்கு நீங்க வெளியே கூட இருக்கலாம். என்ன வந்து அது ரொம்ப தொட்டுச்சு அந்த வார்த்தை. என்னால அன்னைக்கு தூங்க முடியல. அன்னையிலேருந்து நான் போராடினேன். இனி ஒரு நிமிஷம் கூட உம்முடைய ஆவி இல்லாம நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. உம்முடைய ஆவி எனக்கு வேணும். அதுக்கு வந்து எது நான் மாத்தணும், தேவனை நெருங்க நான் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் வந்து முடிவு பண்ணேன். தேவனை விட்டு தூரமா வச்சுக்கிற எல்லாத்தையும் வந்து விட்டு விலக ஆரம்பிச்சேன். வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்றது, அதை விட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அது பாதிக்கிறதா இருக்குது. குழந்தைங்க பார்த்துக்கணும் எல்லாத்தையும் வந்து நான் வந்து தேவனை நெருங்குறதுக்கு எல்லா வழியையும் நான் ஏற்படுத்தினேன். வெனஸ்டே சர்ச்சுக்கு வர்றது, வெனஸ்டே ஃப்ரைடே ஊழியம் பண்றதுக்கு தடையா இருக்குதான் குழந்தைங்கள பார்த்துக்கணுங்கிற இது இருக்கா? இல்ல, நான் போகணும். லாக் பண்ணிட்டு நான் தேவனை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சுட்டேன். காட்லிவுட் வந்து சவால்களை எல்லாம் எனக்கு நான் ரெடி பண்ணி நானே செய்ய ஆரம்பிச்சேன். ஊனையும் செய்ய எனக்குள்ளேயே நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். உம்முடைய ஆவி எனக்கு நம்ம சர்ச்சில் வந்து 21 டேஸ் ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல் அப்போ வந்துச்சு, நிகழ்ச்சி வந்துச்சு. எனக்கானதாகவே இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த நிகழ்ச்சி வரும்போது நான் கலந்துப்பேன் எல்லா வாட்டியும். ஆனால் நான் உண்மையாக இருக்க மாட்டேன். 1 வீக் இருப்பேன் உண்மையா. ஆனால் என்னால் தொடர்ந்து இருக்க முடியாது. ஆனால் நான் பைபிள் படிக்கலையே, ப்ரேயர் பண்ணலையே, நான் இந்த நிகழ்ச்சியில் இருந்தால் உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா இருக்க வேணாம். டிவி பார்ப்பேன் உட்காந்து. என்னால் முடியாததையெல்லாம் நான் செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல உம்முடைய ஆவி இல்லாமல் நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. சின்ன சின்ன விஷயம் எனக்கு பாதிக்குதே, அழுறனே, பயப்படுறனே, இந்த இதுலேருந்து நான் வெளியே வரணும். நான் அனாதை கிடையாது, நீங்கள் எனக்கு வேணும். அப்பா இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டு நான் அதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சேன். அப்போ வந்து சின்ன சின்ன விஷயம் பாதிக்கிற எனக்கு அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல வந்து பெரிய பாதிப்பு வந்துச்சு. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அப்பா இதுலேருந்து வர்றதுக்கு 8 வருஷம் ஆன எனக்கு அம்மா இறந்தது அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல்ல இறந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறேன். நான் போனேன், முன்னோக்கி போனேன். தேவனே, நீங்கள் எனக்கு வேணும். அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம்னா, ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆவி எனக்குள்ளாமல் இருக்கிறது வந்து எனக்கு அநாத மாதிரி இருக்குது. என்னால் அதை ஏற்றுக்க முடியல, அசிங்கமாக இருக்குது. எனக்கு நீங்கள் வேணும் ஏசப்பா, உங்களுடைய ஆவி எனக்கு வேணுங்கிறதுல நான் அவங்களோட கடைசி இது செய்யும்போது கூட குளிப்பாட்டி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த இடத்துல கூட இருந்து நான் தேவனை தேடிட்டு இருந்தேன். உம்முடைய ஆவி எனக்கு கொடுங்கன்னு. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, நான் விடலை. இந்த நிகழ்ச்சி எனக்கு எப்போ பரிசுத்தாவி கிடைக்குதோ அது வரைக்கும் நான் போராடுவேங்கிறத தொடர்ந்து போராடினேன். நான் ஒரு வாட்டியும் கணவர்கிட்டயே சொல்லுவேன், நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அவரால் ஃபேஸ் பண்ண முடியுது. தொடர்ந்து பிரச்சனை வந்தாலும், ஏன்னா அவருக்குள்ள வந்து பரிசுத்தாவி இருக்கு. எனக்குள்ள அந்த பரிசுத்தாவி இல்லையே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தேவனோட இருந்து போராடுவேன். நான் தனியா இல்லை, நான் அனாதை இல்லை, தேவன் என்னோடு இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துவாருன்னு நான் தொடர்ந்து போராடினேன். அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுதான் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் இப்போ தனியா இல்லை, என்னோடு வந்து பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நாங்கள் சேர்ந்து போராடுறோம். என்னால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நல்லது மக்களே. ஸோ தேவன் உங்களுக்கும்
நீதியை செய்ய தயாராக இருக்கிறார். நீங்கள் அனுமதி கொடுத்தா. எனவே இந்த நேரம் உங்க பிரச்சனை என்ன, உங்க சூழ்நிலை என்ன, உங்க வாழ்க்கையினுடைய வலி வேதனைகள் என்ன எனக்கு தெரியாது. திருமதி ஷீலா அவருடைய வாழ்க்கையில நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்க. அவர் கடந்து போடும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் மனுஷனை அல்ல, தேவனை சார்ந்தவராய் தேவனிடத்திலே உதவியானதை கேட்டா தேவன் உதவி செய்தார். இதே உதவியை தேவன் உங்களுக்கும் செய்ய நீங்கள் கேட்டா அவர் மறுதளிப்பாரா? நீதி உள்ளவராய் நீங்கள் தேவனிடத்திலே கேட்டால் அவரும் நீதியை செய்ய தயாராக இருக்கிறார். எனவே இந்த நேரம் உங்களுடைய வழக்கை தேவனிடத்திலே கொண்டு வர தேவன் உங்களை தயாராக்கும்படி இந்த விசுவாசத்தில் அவரை நோக்கி உதவிக்காய் கேட்கலாம். தேவனுடைய வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும் முடியா. இது ஜெபத்திற்கான நேரம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்களால் இயேசுவை தேவாபியானவரே, பழி வாங்குதல் இந்த இடத்துல ஊடியது என்று சொன்னீர். என் தேவனை பழி வாங்குதல் என்று சொல்லும்போது அந்த நீதியை சரி செய்ய வேண்டிய வேலை ஊடியதாய் நீர் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் அந்த நீதியானதை இந்த இடத்துல எங்கள் சரீர பலனால் இந்த இடத்தில் போராட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனை மிக நிச்சயமாய் வெறுப்புணர்ச்சியாய், மன்னிக்க முடியாத எண்ணங்களாய், பாவங்களாய், பிசாசு பல யோசனைகளை இந்த இடத்தில் கொண்டு வருவான். நாங்கள் உமக்கு முன்பாய் நீதியை பெற முடியாதபடி, ஆனால் உம்முடைய நீதி எங்களுடைய வாழ்க்கை மீது இந்த இடத்தில் விளங்கப்படும். நாங்கள் எங்கள் வழிகளை உம்முடைய வழிகளாய் இந்த இடத்தில் ஒப்படைத்தான். எனவேதான் தேவனை, இதோ இந்த மக்கள் என்ன சூழ்நிலையை கடந்து போகிறார்கள், எந்த வலியும் வேதனைக்குமாய் அழுது கொண்டிருக்கிறார்கள், நான் அறியவில்லை. இவருடைய வாழ்க்கையிலே தேவனை நீர் நீதி செய்யும்படி முதலாவது நீதி உம்முடைய பரிசுத்தாவியை இவர் பெற, உம்மோடு கூட சகலத்தை இந்த இடத்தில் கைப்பற்ற இவருக்கு இந்த இடத்தில் நீர் உதவி செய்யும். இவரை பலனாக்கும். தன் வழிகளில் இந்த இடத்தில் என் தேவனை எல்லா சூழ்நிலைகளை கைகளுக்கு இந்த இடத்தில் கொண்டு வர முடியாது. உம்மை சார்ந்திருக்க முடியாது. உம்முடைய விருப்பத்தை செய்ய முடியாது. உம்முடைய யோசனைகள், உம்முடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது. இந்த நபருடைய நாளை, இவருடைய வாழ்க்கையை, இவருடைய வழியை இதோ இந்த நேரம் ஆசீர்வதிக்கிறேன். யார் நீங்கள் பரிசுத்தாவி இல்லாதவரோ, விசுவாசத்தினாலே தேவனுக்கு உங்கள் முழுமை அர்ப்பணிக்கிறவரா விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனாலே பலனடையுங்கள், தொடப்படுங்கள். அவர் எண்ணத்தில் நீங்கள் இதத்தில் புது சிருஷ்டியாய் இதத்தில் திரும்புகிறவராய் உங்கள் வாழ்க்கை வழியை தேவனோடு ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய திட்டம் நிஜமாக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்தாவியானவரே, ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிஜமாக்கப்பட்டதா இடத்துல இருக்கிறது. தேவன் உங்க வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்றுகிற தேவனா இருக்கிறார். மக்களை மறக்காதீர்கள். நீங்கள் எப்படியான ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என பல மக்கள் பரிசுத்தாவி இல்லாத ஒரு மிகப்பெரிய அநீதியை தன் வாழ்க்கையில் இந்த இடத்துல சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் நீதி செய்ய விரும்புகிறார். அவருடைய ஆவிகளும் என தேவன் சொன்ன முதலாவது என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களோடு கூட கொடுக்கப்படும். தேவன் கொடுக்க தயாரா இருக்கார். நீங்க ஒருவேளை உங்க பண வாழ்க்கையில பல சூழ்நிலையில் கடந்து போறீங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த வருகின்ற திங்கட்கிழமை உங்கள் பொருளாதார வாழ்க்கையிலே பல பதில்களை நீங்கள் கைப்பற்றுவதற்காக ஒரு மிக சிறப்பான கூட்டத்தை நாம் செய்ய போகிறோம். அந்த கூட்டமானது எப்படி ஆனது, எதற்காக நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த வீடியோ பாருங்க, விசுவாசத்திலே முன்னோக்கி செல்லுங்கள். நாளை தேவனோடு இந்த நிகழ்ச்சியில மீண்டுமாய் உங்களை சந்திக்கலாம். இயேசு நாமத்தினாலே. துரதிர்ஷ்டவசமாக இதுதான் பல மக்களுடைய உண்மையாய் இருக்கிறது. பைகள் வெறுமையாய் இருக்கிறது. பெறுகின்ற பணம் சீக்கிரத்தில் மறைந்து விடுகிறது. நீங்கள் கடினமாய் உழைக்கிறீர்கள், ஆனால் என்ன நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு போதுமானது கிடையாது. நீங்கள் வாடிக்கையாளர்களை பின்பற்றுகிறீர்கள், ஆனால் அது ஒருபொழுதும் போதுமானது கிடையாது. நாட்கள் செல்லுகிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆழமான உணர்வு உங்களுக்குள் வளருகிறது. நான் இவ்வளவு கடினமாய் உழைத்தும் எப்படி என்னிடத்தில் எதுவும் இல்லை. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இந்த வசனமானது என்ன அனுபவமுடையதாய் உங்களுக்கு இருக்கிறது? வாருங்கள், தேவனுடைய உடன்படிக்கையின் மூலம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுங்கள். எனவே எல்லா வெறுமையும் முடிவுக்கு வரும். எனவே திங்கட்கிழமை கூட்டங்களில் இணையுங்கள். ஏனென்றால் அனைத்து வெறுமையின் முடிவோடு எல்லா தொழிலாளர்களுக்கான ஆசீர்வாதத்திற்கான நாள் மற்றும் அந்த நாள் உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். கூட்டம் நேரம் மாலை 7 மணி.
யூனிவர்சல் ஆலயம் எண் 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 600006. அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் யூனிவர்சல் ஆலயங்களில் இணையுங்கள்.